தெளிவாக சொல்கிறேன். இந்தியா 1947 சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி 2 பேர் இருந்தாங்க. ஒன்று காந்திஜி, இன்னொன்று யார்? ஆ பாகிஸ்தான் தனியாக உருவாகணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் போராடினாரே, முகமது அலி ஜின்னா, அவரை சொல்கிறீங்களா? ஆ, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டியே. அவர் தான். அவர் வேறு யாரும் இல்லை, பஞ்சாப் கிங் ஓனரோட தாத்தா, அதாவது நெஸ்வாடியாவோட தாத்தா. என்னப்பா சொல்கிறீங்க? அப்படியா விஷயம்? இது வரைக்கும் தெரியாமல் போச்சே. எப்படி சொல்கிறீங்க? ஆமாடா மகனே, நான் எப்படி விளக்கம் சொல்லவா? ம், சொல்லுங்கள். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறவன் தான் வந்து நெஸ்வாடியா, செகண்டாக இருக்கிறது வந்து பிரீத்தி ஜிந்தா, மூணாவதாக இருக்கிறது தான் மோஹித் பர்மன். இவங்க தான் வந்து பஞ்சாப் கிங்ஸோட ஓனர். கரெக்டா? ஆமாம், கரெக்டு. இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற நெஸ்வாடியா தான் நம்ம சொல்கிற பாகிஸ்தானியோட முக்கியமான தலைவரோட பேரன். என்னங்க சொல்கிறீங்க? இவர் தானே இவர்? எப்படி? விளக்கமாக சொல்லுங்கள். இங்கே பார், நெஸ்வாடியா, நெஸ்வாடியாவோட அப்பா நஸ்லி வாடியா, நெஸ்வாடியாவோட அம்மா டீனா வாடியா. அவங்க டீனா வாடியா யாருன்னா முகமது அலி ஜின்னாவோட கிராண்ட் டாட்டர். ஓகே, ஸோ டீனா வாடியாவோட கிராண்ட் ஃபாதர் தான் வந்து முகமது அலி ஜின்னா, பாகிஸ்தானியோட தலைவர். ஸோ இப்போ புரிஞ்சுதா யார் நெஸ்வாடியான்னு? நெஸ்வாடியா பேர முகமது அலி ஜின்னா கொள்ளு தாத்தா. அப்படின்னா நிஸ்வாடியா வந்து ஒரு பாகிஸ்தானியா? அப்படி சொல்ல முடியாது, ஒரு ஹாஃப் பாகிஸ்தான் சொல்லலாம். எப்படின்னா நஸ்வாடியாவோட அப்பா நஸ்லி வாடியா, நஸ்லி வாடியாவோட ஒய்ஃப் தான் வந்து டீனா வாடியா. ஸோ டீனா வாடியாவோட அப்பா தான் வந்து முகமது அலி ஜின்னா. ஓகே, ஸோ நஸ்வாடியாவோட கிராண்ட் ஃபாதர் முகமது அலி ஜின்னா. அப்படி பார்க்கும்போது இவங்கெல்லாம் வந்து பாகிஸ்தானியோட சேர்ந்தவங்க. ஆனால் நஸ்லி வாடியா, அதாவது நெஸ்வாடியாவோட அப்பா ஒரு பிரிட்டிஷ் வம்சாவளி. பிரிட்டனில் பிறந்து அங்கேயே வளர்ந்துருக்காங்க. 1786 மேலே ஒரு பெரிய கம்பெனியான வாடியா ஃபேமிலி, வாடியா கம்பெனியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்தியாவில் 300 வருஷமாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள அந்நியன்னு சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட இந்தியாவிலே இருந்து இந்தியாவிலே பிறந்து இந்தியாவிலே வளர்ந்துருக்காங்க. அடுத்ததாக முகமது அலி ஜின்னா, அவர் வந்து